அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது ஆராதனை, இந்த மே மாதத்தினுடைய இரண்டாவது ஆராதனையில வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு தேவ ஞானம் வெளிப்படுகிற மாதம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஞானோதயம் பிறக்க போகுது, உனக்கு ஞானம் பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கும் அவருடைய ஞானத்தை கொடுக்க போகிறார். நம்மை கொண்டு அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய ஞானத்தை, அளவில்லாத அந்த பொக்கிஷத்தை அநேகருக்கு அள்ளி கொடுக்க ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறேன். நேற்று இரவு வரைக்கும் அப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவர் செய்து வந்தார். சரி, கர்த்தர் நல்லவர். வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 246வது பக்கம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கம்பீரமான வசனம். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள அப்படியே ஒரு மிகப்பெரிய பவர், அல்லேலூயா, ஒரு அனாயிண்டிங் பவர் வரும். அல்லேலூயா. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில நாம் தியானிக்க போகிற பகுதி என்னன்னா, அவரை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் வாசனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் நம்ம வேதத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ ஒரு ருசி என்பது எப்போ வரும் அப்படின்னா, நாக்குல பட்டாதான் வரும் இல்லையா. நாக்குல பட்டு ஒரு சிலருக்குலாம் ருசி ரொம்ப லேட்டா தான் வரும். என் மனைவிக்கு எனக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். நான் வாட்டு அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். சமைச்சவங்களுக்கு சாப்பாடு டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. நேத்து தான் சொன்னேன், ஞாபகம் வச்சு சொன்னேன், சரி சொல்லுவோம் அப்படின்னு. அல்லேலூயா. பிரியாணி. கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப அந்த டேஸ்ட் பட் சொல்லுவாங்களே, டேஸ்ட் பட்ஸ், சுவையினுடைய தமிழ்ல என்ன சொல்றது, சுவை மொட்டுக்களா? சரி, அந்த சுவை மொட்டுக்கள்ல அந்த சாப்பாடு படணும், அப்படின்னாதான் டேஸ்ட் தெரியும். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53 இருந்து 56 வரைக்கும் வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 53 இருந்து 56 வரைக்கும் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப அவருடைய சாப்பாடை குறித்து அவர் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றார். அல்லேலூயா. என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என்னை புசித்து என்னை பானம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப என்ன நீங்க சாப்பிட்டீங்க, என்னை நீங்க புசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க எதை சாப்பிடுறீங்களோ சாப்பிடலையோ, என்ன கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். என்னுடைய போஜனம் மெய்யான போஜனம், என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. என்னுடைய சரீரமாகிய மாம்சம், என்னுடைய ரத்தமாகிய பானம் உங்களுக்கு மெய்யான போஜனமா இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் கள்ள போஜனம். நம்ம ஏற்கனவே ஒரு மெசேஜ் போட்டுக்கிறோம், கள்ள போஜனம் அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்ப மத்ததெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் உங்க உடம்புக்கு ஒத்துக்காது, அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. என்னுடைய மாம்சமே உங்களுக்கு மெய்யான போஜனமா இருக்கு. இதை கேட்டவொடனே எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. என்னடா இவர் என்ன நம்ம கூறு போட்டு சாப்பிடுறதா, என்ன நர மாம்சம், மனுஷனுடைய மனுஷக்கறியை இவர் சாப்பிட சொல்றாரா, இவன் என்னை எங்களை பிச்சு கொடுக்க போற சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துல
அப்பொழுது 52 வசனம் சொல்லுது, அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன, எப்படி இன்னைக்கெல்லாம் எந்த கறியை சாப்பிட்றது பல பேருக்கு கன்ஃபியூஷன். பீஃப் சாப்பிடலாமா, போர்க் சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமா, பைபிள் என்ன சொல்லியிருக்கு, அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கு, புதிய ஏற்பாடு, நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டினாலும் சரி அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா மெய்யான போஜனமாகிய கிறிஸ்துவை நீங்கள் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னது கிறிஸ்துவை, நர மாம்சத்தை எப்படி புசிக்கிறது? அப்படிதான் உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை. எப்படி நாங்க இவனை சாப்பிடுறது அப்படின்னு யூதர்கள் இயேசுவை குறித்து மரியாதை எல்லாம் பேசுகிறாங்க. எப்படி இவன் தன்னுடைய மாம்சத்தை எங்களுக்கு புசிக்க கொடுப்பான்? அல்லேலூயா. அந்த 66 வசனம் பாருங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 6:66 அதுவே பெரிய அடையாளம். 666 அல்லேலூயா. அநேகர் பின்வாங்கி போனாங்க. இது கடினமான உபதேசம். அப்ப அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. இப்ப நம்ம ஆராதனையில நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் எனக்கு. அல்லேலூயா. நான் இது வரைக்கும் தியானிக்காத ஒரு காரியம். தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொன்னது, அது என்ன வீடு அப்படின்னு சொல்லி நான் ஆராதிக்கும் பொழுதே அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அது கிறிஸ்துவாகிய சரீரம். அல்லேலூயா. அந்த சரீரத்தை நான் பிற்க கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த வீட்டை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அதான் ரட்சிப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் கூடாரமாக கிறிஸ்துவின் சரீரத்தை கொடுத்தார். அப்ப அவங்களுக்கு புரியல. ஏன் புரியல அப்படின்னா, ஒரு சாப்பாடை நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி அது மூக்குக்கு வரணும். அல்லேலூயா. நாக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி மூக்குக்கு வரணும். என் பையன் கீழே மாடியில ஏறும் போதே சொல்லும், அம்மா மட்டன் குழம்பு வாசனை கீழே வரைக்கும் வீசுதுமா அப்படிமா. என் ஒய்ஃப் குழம்பு வச்சு அப்படியே பக்கத்து வீடெல்லாம் அப்படியே இழுத்துட்டு வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப முதல்ல நம்ம நாக்குல அந்த சாப்பாடை ருசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? மூக்குல அதை சுவாசிக்கணும், அதை ஸ்மெல் பண்ணணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க சமைச்ச சாப்பாடு அந்த வாசனையே எனக்கு பாதி வயிறு நொம்பிருச்சுங்க சொல்றாங்களா இல்லையா? சாப்பாடு வாசனையே பாருங்க, எனக்கு பாதி வயிறு நொம்பிருச்சு, சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கு. அப்ப முதல்ல அவரை நீங்க என்ன பண்ணணும்? ஸ்மெல் பண்ணணும். அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப அவரை குறித்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங், அவரை குறித்த சரியான புரிதல், இயேசு யார், எதற்காக வந்தார், எப்படிப்பட்டவர் என்கிற அந்த சரியான புரிதல் தான் என்னதுன்னா வாசனை. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல படிப்பு வாசனையே இல்லாம இருக்கையா, ஒண்ணுமே புரியும், படிக்காத தற்குறியா இருக்கு, என்ன சொன்னாலும் உனக்கு புரியலையே. அவர் சொல்லுவார் பதில், ஆமாங்க, நான் படிப்பு வாசனை இல்லாதவன். நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கல. எனக்கு ஆனாவும் தெரியாது, அக்கனாவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. தலைகீழா படிச்சாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அல்லேலூயா. படிப்பு வாசனை இருக்கோ இல்லையோ, பெரிய பெரிய படிப்பாளி PhD படிச்சவங்க, பேருக்கு பின்னாடி பல பட்டங்களை போட்டவங்களுக்கு கூட அவரை அறிகிற அறிவின் வாசனை கிடைக்கிறது, புரிந்து கொள்ளுகிறது, மனசுல அதை ஏற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப 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 கடினம். அல்லேலூயா. கடந்த வாரம் நினைக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்துல என் கூட இருக்கிறவர் அலுவலகத்துல, அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை. நான் எதுவுமே கண்டுக்கல, நான் சும்மா தான் இருந்தேன். அப்ப இன்னொருவர் அவருக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, பையன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான் அப்படின்னு சொன்ன. அப்புறம் போய் உட்கார்ந்து பேசினா ஒரு வாட்டு அள்ளி கொட்டுறார், பிரச்சனையா அள்ளி கொட்டுறார். நமக்கு எதுவுமே தலையில ஏறல. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க சொல்ற பிரச்சனைக்கும் நான் சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. யாராவது இப்படி சொன்னா ஏத்துக்குவாங்களா? உங்களுக்கு இருக்கு மலை போல பிரச்சனை, ஆனா நான் ஏதோ சொல்லி அதை நீங்க கேட்டு அது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் சொல்ற பதிலுக்கும் உங்க பிரச்சனைக்கு சம்பந்தமே இருக்காது. முதல்ல அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அவர் அப்படியே பேப்பேன் மேலையும் கீழையும் பார்த்தார். அப்படியே நான் சொன்னது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாட்டினாலும் நீங்க அதை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், அதை கேட்கணும், அதுபடி நடக்கணும். அதனால நீங்க நடக்க மாட்டீங்க. அதையும் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு புரியாது, அதை நீங்க புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே புரிந்து கொண்டாலும் அதை அதன்படி நடக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிந்து கொண்டு அதன்படி நடந்தீங்கன்னா
உங்களை மாதிரி பாக்கியசாலி யாருமே இல்லை, எல்லாம் அப்படியே சொடக்கு போடுற நேரத்துல ஈஸியா சால்வ் ஆயிரும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, எல்லா மனுஷனுடைய பிரச்சனைக்கும் வேறானது பாவம். பாவம்னா என்ன? அல்லேலூயா. ஏதோ நாம கொலை பண்றது, திருடுறது, அடுத்தவனை ஏமாத்துறது, குத்துறது, அது மட்டும்தான் பாவம், குற்றம். அதான் நான் இப்ப சொன்னேன், இந்த ஸ்டேட்டஸ்ல கூட போடுறது, குற்றத்திற்கும் பாவத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அப்ப எல்லாரும் குற்றத்தையே பாவமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாவம் வேறு, குற்றம் வேறு. அல்லேலூயா. அப்ப பாவம் என்பது நம்முடைய பிறப்போட சேர்த்து வர்றது. அல்லேலூயா. இந்த கவச குண்டல மாதிரி, ஹெல்மெட் மாதிரி. அல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு தாவீது சொல்லுகிறான். அப்ப எந்த மனுஷனும் பாவி என்று சொல்லி ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் வேலை பார்க்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் வீடு, என் குடும்பம், என் வேலை, என் சொத்து, என்னுடைய ஆஸ்தி, நான் சம்பாதிக்கிறேன், நான் யார் குடியை கெடுத்தேன், யாருக்கு ஒண்ணும் பண்ணல. அப்ப எல்லாருமே தன்னுடைய காரியத்தை என்ன பண்ணுவாங்க? நியாயப்படுத்துவாங்க. தன்னை குற்றவாளி என்று சொல்லி அல்ல ஒரு பாவி என்று சொல்லி யாரும் ஒத்துக்கொள்வதில்லை. சொன்னேன், நீங்க முதல்ல ஒரு பாவின்னு சொல்லி ஒத்துக்கோங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்ப இந்திய அரசாங்கம் இருக்கு, பட்ஜெட்ல ஒரு காரியத்தை சொல்றாங்க, இவ்வளவு கடன் நம்ம இந்திய தேசத்தின் மேல இருக்கு, உலக நாடுகள்ல ஐநா சபையில நம்ம இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறோம், சரி இந்த கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு பிரிச்சு பார்த்தா சொல்றாங்க, ஒவ்வொரு குடிமகனுடைய தலை மேல இத்தனை லட்சம் இல்லை இத்தனை, எனக்கு தெரியல, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப என் தலை மேல 10,000 ரூபாய் கடன் இந்திய அரசாங்கம் வச்சிருக்கு. நானா போய் கடன் வாங்கினேன்? அரசாங்கம் கடன் வாங்குச்சு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எல்லா குடிமகனுடைய தலை மேல ஒருத்தர் இவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம கொடுக்க போறது இல்லை, ஆனா கொடுக்கிறோம், மறைமுகமா கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடிமகனுடைய தலை மேல இத்தனை 1000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கடனை நான் வாங்கல, நான் கையெழுத்து போடல, நான் ஜாமீன் கையெழுத்து போடல, எதுவுமே செய்யல. ஆனாலும் இந்திய குடிமகனாக நான் இருக்கிறபடினாலே அரசாங்கம் வாங்கின கடன் என் மேல் விழுந்திருக்கிறது. அதை நான் வரியாக, ஜிஎஸ்டியாக, தண்ணி வரி, சொத்து வரி, வருமான வரி, நான் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரியாக செலுத்தப்பட்டு அந்த வரி அரசாங்கத்துக்கு வருமானமாக போய் அது கடன் அடைக்க பயன்படுகிறது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்முடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டம், சந்ததி சந்ததியா சந்ததி சந்ததியா சேர்த்து வச்ச பாவங்களும் அக்கிரமங்களும் என்னுடைய தலைமையில் இருக்கிறது. நான் செஞ்ச பாவமும் நான் வாங்கின கடனும் என்னுடைய இஎம்ஐ நான் சேர்த்து கட்டுற மாதிரி, அரசாங்கத்துடைய கடனை நான் சேர்த்து கட்டுற மாதிரி எல்லாருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் என் மேல் இருக்கிறது. அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இயேசுவின் ரத்தம் தான். அப்போ உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் பிரச்சனைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை நம்பி நீங்க ஒரு சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுமானால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த பாவம் மன்னிப்பாகி அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது ரொம்ப 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 கஷ்டம். அதத்தான் அவரை அறிகிற அறிவின் வாசனை, அந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளுகிறது கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 2 விதமான வாசனை இருக்கு. இப்ப என் வீட்டம்மா சமையல் பண்ணா அந்த வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஹோட்டல் பக்கம் போனீங்கன்னா அங்க வர்ற ஒரு வாசனை ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பக்கத்துல கேண்டீன் இருக்கு, இங்க இருந்து வர்ற வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனா வீட்டுல சமைக்கிற சாப்பாடுடைய வாசனை ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேங்க. ஒரு சர்ச்சு முடிஞ்ச உடனே பாப்பாக்கு இந்த எக்ஸாம் இன்விஜிலேஷன், இந்த எக்ஸாம் போறான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு கார்ல போனேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் அங்க சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு அங்க சாப்பாடு இருக்கான்னு, அது ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. சரி நம்ம போய் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி நான் வெளியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனேன். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஹோட்டல்ல இருக்கிற அந்த ஓனர் வீட்டுக்கு போன் பண்ணி ஒய்ஃபுக்கு, என்னம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, சாப்பாடு அனுப்பிச்சு விடு அப்படின்னாரு. நம்ம வாய் தான் சும்மா இருக்காது. என்ன சார், எங்களெல்லாம் நீங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு நீங்க மட்டும் உங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே சொன்னார், சார் 5 நாள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சார், உடம்பு செட் ஆகல, நமக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல, வீட்டு சாப்பாடு தான்
ஒத்துக்குது அப்படிங்கிறார். பாருங்க, ஹோட்டல் ஓனர் அவரே என்ன பண்றாரு? வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறாரு. அப்ப உலகத்துல ரெண்டு விதமான சாப்பாடு, ரெண்டு விதமான வாசனை. ஒன்று அவரை அறிகிற அறிவின் வாசனை, அது வீட்டு சாப்பாடு. அல்லேலூயா. வீட்டு சாப்பாடுடைய வாசனை நீங்க நுகர்ந்து, இன்னைக்கு யார் வீட்டு சாப்பாடை விரும்புறா? யார் வீட்டு சாப்பாடை விரும்புறா சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க ஒரு வாரமாவது அந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாளாவது போய் கடையில வாங்கி சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாரம் தூக்கம் வராது. சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. என்னதான் அம்மா டேஸ்டா சமையல் பண்ணாலும் ஹோட்டல் சாப்பாடு ஒரு வாரமாவது ஃப்ரைட் ரைஸ் வந்துடணும், புரோட்டா வந்துடணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீட்டு சாப்பாடு. மற்ற உலக காரியம் எல்லாம் நீங்க அங்க போங்க அது நடந்துரும், இவரை பாருங்க அது நடந்துரும், அதெல்லாம் பார்த்தா முந்தி ஓடுவாங்க. அந்த ஸ்கூல் சரியில்லை, அங்க இருந்து இங்க பிள்ளைய மாத்திருங்க, அது வேணாம் இது வேணாம் அப்படின்னா படிப்புக்குன்னா ஓடுவாங்க, பணத்துக்குன்னா ஓடுவாங்க, பதவிக்குன்னா ஓடுவாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சபைக்கு வாங்கன்னா வரமாட்டாங்க. அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதுதாங்க வாசனை. அவரை அறிகிற அறிவின் வாசனை என்ன அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். எனக்காக இயேசு கிறிஸ்து பலியானார் அப்படிங்கிற அந்த சத்தியம், அந்த உண்மை, அதுதான் முதல்ல ஒரு மனுஷனுக்கு போய் சேரும். அந்த வாசனைய, அந்த செய்தியை அவன் நம்பணும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக பலியான, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையும் இயேசு சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தின அந்த சம்பவத்தையும் நான் எப்படி இணைத்துக் கொள்வது? அதுதான் பல பேருடைய கேள்வி. அது ஒரு சரித்திரம், அது ஒரு வரலாறு. அதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி சம்பந்தம் உண்டு? சம்பந்தப்படுத்திக் கொள்கிறவங்க தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்து எனக்காக தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். முதல்ல கிறிஸ்து இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு முன்பாக இதுதான் வாசனை. ருசி சபைக்குள்ள கிடைக்கும், வாசனை சபைக்கு வெளியில கிடைக்கும். அல்லேலூயா. நேற்று எதிர்பாராத விதமாக ஒரு நபரை சந்தித்தோம். நாங்க நேற்று சர்ச்சுக்கு நைட்டு ஜெபம் பண்றதுக்காக நானும் என் மனைவி பையன் 3 பேர் வந்தோம். அப்ப பாருங்க, சர்ச்சு வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். நான் பையனை முதல்ல அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் நானும் என் மனைவி பின்னாடி வந்தோம். அப்போ அந்த என் பையன்கிட்ட கேட்டிருக்கிறார், அவர் சர்ச்சை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த அப்பா வந்துருவாங்க அண்ணே, அங்கிள் அப்பா வந்த பிறகு நீங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறார். சரின்ட்டு அப்புறம் நானும் மனைவி வந்தா அப்ப இந்த மாதிரி சொன்னா, ஒரு கீழே உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா முண்டா பனியன் போட்டு டவுசரை போட்டு, அவர் இந்த லாரி டிரைவர், அவர் அல்லேலூயா, லோடு கீழே நம்ம லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு லோடு இறக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. நைட் அவருக்கு லோடு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, அதனால தங்கி இருந்துட்டு போறார் அவர். அப்போ பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி சொன்னார், அந்த அங்கிள் கேட்கிறாருப்பா. சரி, இதுல என்ன பாருக்கு பார்க்கலாம். சரி, நான் கீழே இறங்கி போய், என்ன பிரதர் சர்ச்சை பார்க்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னு, வாங்க மேலே வாங்க அப்படின்னேன். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். போய் சட்டையெல்லாம் எடுத்து, லாரியிலேருந்து சட்டையெல்லாம் எடுத்து போட்டு மேலே வந்தார். மேலே வந்தோடனே அவர் உட்கார்ந்து பேசினார், அவருடைய வாழ்க்கை சரித்திரம்லாம் சொன்னார். அப்புறம் அவருக்கு இதே காரியத்தை தான் சொல்லியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்து உங்களுக்காக பலியானார் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலுடைய எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அப்ப நேத்து அவருக்கு ஒரு வாசனையை கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சத்தியமாகிய வசனம் என்ன அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா, கிறிஸ்து தேவனுக்கு முன்பாக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்ப எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்து பலியாவதற்கும் என்ன சம்பந்தம் உண்டு? எல்லாருமே இந்த கிளையை தான் பாக்குறாங்க.
என் மச்சனே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா வந்துருச்சு மரம், இதுக்கு வந்து கனி வர மாட்டேங்குது, பழம் வர மாட்டேங்குது, மாங்காய் காய்க்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்? மேலையா போய் சுரண்டி விட்டு பூ பூக்கணும் காய்க்கணும் செய்ய முடியும்? வேர்ல உரம் போடணும். அப்ப அந்த உரம் எங்க இருக்கு, என்ன வாங்குறது, எப்படி வாங்க, அவனா தேடி கண்டுபிடிச்சு என்னமோ உரம் வாங்கிட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது மேலே கனி கொடுக்கிறது, அது இலை பகுதி. ஆனா யாரு வேர் பகுதியை பார்க்கறது? ஏன் அது கண்ணுக்கு தெரியறது இல்ல, அது பூமிக்கு அடியில் இருக்கு. அப்ப அந்த வேர் நல்ல வேரா இருக்குமானால் அது நல்ல கனியை கொடுக்கும். அல்லேலூயா. நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வேற வேற கொள்கையில மாறுபட்டு இருந்தாலும் அவங்க இருவரும் நண்பர்கள். பழுத்த பழம் இல்லையா, இப்ப 2 பேரும் உயிரோடு இல்லை. அப்போ கருணாநிதி ஐயாவுக்கு வாஜ்பாயை நல்லா பிடிக்கும். அப்போ அவர் சொல்றாரு, நல்ல கனி தவறான மரத்துல காய்த்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லவர் தான், ஆனா உங்க கட்சி சரியில்லை. அல்லேலூயா. நல்ல கனி தவறான மரத்திலே காய்த்து இருக்கிறது அப்படின்னு கருணாநிதி ஐயா சொல்றார். அதுக்கு அவர் கவுண்டர் அட்டாக். இவர் வந்து தமிழ்ல கவிஞர்னா அவர் இந்தியில அவர் பெரிய கவிஞர். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, கனி நல்லதா இருக்குமானால் வேரும் நல்லதா தான் இருக்கும். அதான உண்மை. வேர் நல்லா இருந்தாதான் கனி நல்லா இருக்கும். வேர் பட்டு போயிருச்சு, வேர் அழுகி போயிருச்சு அப்படின்னா கனி ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிரும். அல்லேலூயா. அப்ப அவர் கவுண்டர் கொடுக்கிறார். அப்ப யாரு சிறந்தவங்க? உண்மை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவாகிய வேர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய வேரோடு கூட இணைக்கப்பட்டிருக்குமானால், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேரூன்றி இருப்போமானால், என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்திலே ஊன்ற கட்டப்பட்டிருக்குமானால், அல்லேலூயா, அந்த வாசனையை நான் ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் மரித்தது என்னுடைய வாழ்க்கைக்காக என்று சொல்லி எந்த மனுஷன் அந்த வாசனையை நுகர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி கட்டப்படுகிறது. அவன் ஓங்கி வளருகிற விருட்சம் போல அநேகருக்கு ஆமென் கனியை கொடுப்பது மட்டுமல்லாமல் நிழல் கொடுக்கிற மரமாக அநேகரை இளைப்பாறுதலுக்குள்ளே தானும் பிழைக்கிறான், அநேகரையும் பிழைப்பூட்டுகிறான். அல்லேலூயா. அதற்கு சாட்சி உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறேன் நான். அல்லேலூயா. நான் பட்டு போன ஒரு வாழ்க்கைக்கு நேரா போய் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்து பேசி அவருடைய வாசனையை நான் நுகர்ந்து அவரை நான் புசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தபடினாலே இன்றைக்கு அநேகருக்கு ஆமென் பயன்படுகிற பலன் கொடுக்கிற பாத்திரமாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நேத்து அவர் இந்த வாசனையை நுகர்ந்து போயிருக்கிறார். இந்த சத்தியத்தான் சொல்லி போயிருக்கிறோம். அப்ப இந்த இடத்தை விட்டு வெளியில போனாரு, இந்த சர்ச் வாசல் விட்டு வெளியில போனாரு. அப்ப எனக்கு இன்னும் ஒரு மனசு தாகம், என்ன நீங்க அவ்வளவு தூரத்துல வந்திருக்கீங்க, ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிறீங்க, நைட்டு என்ன சாப்பிட போறீங்க? என்ன இல்ல சார், இனிமே தான் சமைச்சு சாப்பிட. பாருங்க, லாரி ஓட்டுறவரு எங்கேயாவது ஒரு 50 ரூபாய் கொடுத்தா ஒரு சாப்பாடு கிடைக்கும், ஒரு 5 இட்லி 2 புரோட்டா கிடைக்கும். ஆனா மனுஷன் பாருங்க, ஒத்த ஆளு லாரி டிரைவர் சமைச்சு சாப்பிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒத்த ஆளை எப்படி ஒரு சமைச்சு சாப்பிடுவார் அப்படின்னு. வீட்டுல பிரியாணி மிச்சம் இருக்கா அப்படின்னா, நிறைய இருக்கு அப்படின்னாப்புல. சரி அவருக்கு கொடு. அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு அந்த பிரியாணி நல்லா சூடு பண்ணி கொடுத்தோம். மனுஷன் அப்படியே பரம திருப்தி. அல்லேலூயா. சார், நெய் வாசனை அவ்வளோ தூக்கலா இருந்துச்சு சார், எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொன்னேன், சபை என்பது தாய் வீடு. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, சரீரத்திற்கும் தேவையான காரியத்தை கொடுத்து நேத்து அனுப்பிச்சிருக்கிறோம். என் மனைவியினுடைய சமையல், அந்த உப்புக்கு அவர் என்ன பண்ணணும், உப்புக்கும் உத்தரவாதமா இருக்கணும். ஆத்மீக தகப்பனாக இருந்து மேய்ப்பனா இருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்ன அந்த தேவ வார்த்தைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை அஸ்திபாரமாக பெரிய பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. ஃபோன் பண்றேன், ஃபேமிலியோட வாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சென்னைக்காரர் தான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த மனுஷனுக்கும் அவரை அறிகிற அறிவின் வாசனை ஒரு லைட்டா பாருங்க, நல்ல சென்ட் போட்ட ஆள் பக்கத்துல வர்றா எப்படி இருக்கும், அப்படியே கம கமன்னு இருக்கும். அவர் கடந்து போயிடுவாரு. ஆஹா, எங்க யாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி இன்னும் ஆவலை தூண்டுகிற விதமாக அவருடைய வாசனை நம்ம என்ன பண்ணிருக்கோம், லேசா நேத்து அப்படி தூவி விட்டு இருக்கிறோம். அதைத்தான் நம்ம இந்த மாதத்துல செய்ய போறோம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை
எங்களை கொண்டு வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும். அவர் இருக்கிறது கோயம்பேடு, அவர் இருக்கிறது பாதி நாள் ஹைதராபாத், ராஜஸ்தான் அப்படின்னு பல இடங்களுக்கு போகிறவர். பாங்க, அப்ப நம்ம நேத்து ஒரு வார்த்தை அப்ப எல்லா இடத்துலயும் போய் சொல்வார். ராஜஸ்தான்ல போய் சொல்வார், அல்லேலூயா. ஜெய்ப்பூர்ல போய் சொல்வார், ஹைதராபாத்ல போய் சொல்ற மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். சொல்றாரு, என் வயசுல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், நிறைய பாஸ்டர்ஸ் கூட எல்லாம் பேசியிருக்கிறேன், யாரு எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னது எனக்கு அப்படியே புரியுது. அல்லேலூயா. எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், என்னால வாசனையை தான் கொடுக்க முடியும், சாப்பாடு அவர் தான் கொடுக்க முடியும். நான் வாசனையை கொடுத்தேன், என் மனைவி சாப்பாடை கொடுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிப்படுகிற வார்த்தை, தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு வாசனையாக வருகிறது. அப்ப நீங்க வீட்டுல போய் யோசிக்கணும், ஏதோ சொன்னாரே, ஏதோ தாவீதுன்னு சொன்னாரு, ஏதோ சாப்பாடு, பிரியாணி, நெய், அது மட்டும் இல்ல, அது மட்டும் மனசுல பதியக்கூடாது. அந்த வார்த்தை என்ன, அந்த அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அந்த யதார்த்தம் என்ன என்று சொல்லி வீட்டுல போய் அசை போடணும். இந்த மாடு பாருங்க, அப்படி அவசரமா மேய்ஞ்சி தனியா போய் உட்காந்து வயிற்றுக்குள்ள இருந்து அந்த புல்லை எடுத்து அதை வாய்க்கு கொண்டு அதை மென்னுத்து அப்படியே அசை போடுமா. அவசரமா மாடு, அது யாரும் விரட்டிடுவாங்களோ, இது பண்ணிடுவாங்களோ, அவசரமா அதை மென்னும். அப்ப இருக்கிறது 2 மணி நேரம், இன்னைக்கு சீக்கிரம் முடிக்க போறோம். அல்லேலூயா. சீக்கிரம் முடிக்கும். அப்ப என்னென்ன நீங்க காதுல வாங்குனீங்கன்னு தெரியாது. அப்ப நான் அவசரமா பிரசங்கிக்கிறேன், நீங்களும் 2 மணி ஆச்சுன்னா எல்லாம் முள்ள பாக்குறீங்க, வீட்டுக்கு போகணும், அது பண்ணணும். அப்ப கேட்டும் கேட்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அந்திரிச்ச மாதிரி வீட்டுல போய் யோசிக்கணும், என்னால வாசனையை தான் கொடுக்க முடியும், சாப்பாடு அவர் தான் கொடுக்கும். அல்லேலூயா. வீட்டுல போய் வேத புஸ்தகத்தை எடுத்து என்னென்ன வசனம் எல்லாம் சொன்னார் அதை குறிச்சு வச்சு அந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு, அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின்னாடி என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் உட்கார்ந்து அசை போடும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். நான் வெறும் காலி பெருங்காய டப்பா தான். அல்லேலூயா. காலி பெருங்காய டப்பால பெருங்காயம் இருக்காது, ஆனா வாசனை போகவே போகாது. அல்லேலூயா. அது பல நாள் ஆனாலும் பெருங்காய டப்பால வாசனை போகவே போகாது. ஆனா அதை வச்சு ஒண்ணு சமையல் பண்ண முடியாது. அவர் என்ன வாசனையை கொடுக்கிறாரோ, கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால, பெருங்காயம் இருக்கோ இல்லையோ, ஏன்னா கிறிஸ்து என்கிற பெருங்காயம் எங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வாசனையை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீங்க போய் உங்க கைப்பட உட்கார்ந்து ஜெபித்து அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமையல் ஆயத்தமா இருக்கும், சாப்பாடு ஆயத்தமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அப்ப நோவா காலத்திற்கு பின்பாக முதல்ல என்ன பண்றான், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் என்ன பண்றான், சுத்தமான பறவைகளையும் விலங்குகளையும் கர்த்தருக்கென்று பலியிட்டு அதை சுகந்த வாசனையாக கொடுத்தான் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப அது முதல் ஜெனரேஷன், ஜலப்பிரளயத்துக்கு அப்ப வந்த முதல் ஜெனரேஷன். அது சுத்த மிருகங்களாகத்தான் ஆண்டவர் அதை பிரிக்க சொல்றார். அப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது வெறும் சுத்த மிருகங்கள் தான், அது பரிசுத்த மிருகங்கள் அல்ல. அல்லேலூயா. அதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போ நீங்க ஒரு யோசனை, உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், இப்படியே பலியை வாங்கிட்டே இருக்கிறாரு, அது சொல்லப்பட்டிருக்கு, அந்த பலி அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கு. அப்ப தேவன் இரத்த பிரியரோ, அவர் இரத்த வாடையில ரொம்ப பிரியப்படுகிற தேவனா? பலி செலுத்தினா அந்த மாம்சம் ரத்தம் அவருக்கு சுகந்த வாசனையா போகுது அப்படின்னா என்னங்க உங்க கடவுள் இப்படி இருக்கிறாரு? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன பலிங்கிறீங்க? சரி, கிறிஸ்து வந்தா ரைட்டுங்க, அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல அவ்வளவு பலி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்க தேவன் ரத்த பிரியரா, ரத்த வாடையா, ரத்த காட்டேரியா? அல்லேலூயா. அப்படின்னு சில பேரு பயங்கரமான அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. அதற்கு நானும் நேத்து நைட்டு தியானிச்சுட்டு, ஆமா ஆண்டவர், இது என்ன சுகந்த வாசனை? நீங்க என்ன பலியிட்டு அந்த சுகந்த வாசனையில பிரியப்படுகிறவரா? நீங்க என்ன அப்பளோ ஒரு என்ன மாம்ச பிரியரா, மாம்ச பட்சியா? அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே தியானித்து கொண்டே இருந்தேன்.
மேலும் சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3-4 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப அங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறான். தட் இஸ் வெஜிடேரியன். எனக்கு இன்னும் கேள்வி வருது. அடுத்து ஆபேல் பாருங்க, நிலத்தின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை படைத்தான். அது வந்து என்னது? நான்வெஜ். அவன் வெஜிடேரியனை கொண்டாந்து வைக்கிறான், இவன் நான் வெஜிடேரியனை கொண்டாந்து வைக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்ச ஒரு வாரத்துல ஒரு நாள் கவிச்சி ஸ்மெல் அடி, என்ன நான்வெஜ் இல்லையா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இல்லையா வெஜிடேரியனா சாப்பாடா? கல்யாண வீட்டுக்கு போனா அவன் கேட்பான், அப்பா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? டேய் அவங்க எல்லாம் நான்வெஜ், அப்ப நான் வரமாட்டேன் அப்படின்றான். வெஜ்னா நான் வரமாட்டேன் அப்படின்றான். இல்லையா? அப்ப நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே, காயின் வெஜிடேரியன் கொடுத்தா அதனால உங்களுக்கு வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டீங்களோ, போடா அப்படின்னு அனுப்பிச்சிட்டீங்களோ? ஆபேல் நல்ல கொளுத்த கன்றுகளை கொண்டு வந்த உடனே நல்லா அப்படி ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டீங்களோ அப்படி நினைச்சேன். அது நல்லா பாருப்பா, அங்க சொல்லப்பட்டிருக்கு தன் நிலத்தின் கனிகளை கொடுத்தான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்ல, எனக்கு அது முக்கியம் இல்ல, நீ என்ன கொண்டு வரன்றது முக்கியம் இல்ல, நீ எப்படி கொண்டு வர அதான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆபேல் தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான். தலையீற்று ஃபர்ஸ்ட், அவன் மந்தையிலே வந்த முதல் தலையீற்று, தலைச்சம் இல்ல, அல்லேலூயா, முதல் அந்த ஈணுகிற அந்த குட்டியை கொண்டு வருகிறான். முதல் சொத்து, அந்த முதல் கனி கர்த்தருக்குரியது. பாருங்க, ஒரு ஆடு ஈனு அந்த குட்டி போட்டோன்னா முதல் குட்டி என்ன பண்ணிடுறான்? அதை ஒதுக்கிடுறான், அது கர்த்தருக்குரியதுன்னு ஒதுக்கிடுறான். அப்ப தலையீற்றுகள், அந்த தலையீற்ற போய் பார்க்கறான், அதுல கொழுமையானது எது, அதுல பெஸ்ட் எது, நல்ல கொழுப்பா நல்ல அடே வாட்ட சாட்டமா இருக்குது எது, அந்த தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் அவன் கர்த்தருக்கென்று அவன் காணிக்கையாய் கொடுத்தான். அங்க பலின்னு சொல்லப்படல, பலி வந்து பின்னாடிதான் வருது, ஆனாலும் அது பலிதான். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றான்? கொழுமையானதை கொடுக்குறான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றான்? பெஸ்ட்டை கொடுக்குறான். அல்லேலூயா. என் ஆண்டவர் சிறந்தவர். அவருக்கு நல்ல பாருங்க, இப்ப காணிக்கை போடுறவங்க எல்லாம் இந்த செல்லாத நோட்டு, கிழிஞ்சு போன நோட்டு அப்படிலாம் எங்க சர்ச்சில் போடுவாங்க. பாஸ் சொல்லுவார், அப்பா தயவு செய்து அதை போடாதீங்க, ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுங்க. அல்லேலூயா. எங்க அப்பா எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெஸ் மேல வச்சு காசு வச்சு கொடுப்பாரு. அந்த நோட்டு பாத்தீங்கன்னா அப்படியே செலவத்தாலா இருக்கும். எங்க அப்பா காலில் விழுந்து நாங்க அந்த சட்டையும் அந்த பேண்ட்டையும் வாங்குவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள சொருகி வச்சிருப்பாரு. முத நாளே பேங்க்ல போய் செலவத்தாலா வாங்கி என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு பிள்ளைங்களுக்கு. தன் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் அதை காட்டிலும் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பாருங்க, பெஸ்டா கொடுக்குறான். அப்ப காயின் தன்னுடைய நிலத்தின் நல்ல கனிகளை கொடுத்தான் அப்படின்னு நாங்க இல்ல, தலையீற்றான கனிகளை முதற் கனிகளை கொடுத்தான் அப்படின்னு நாங்க இல்ல, தன் நிலத்தின் கனிகளை கொடுத்தான். அவன் ஏதோ போவோம், சரி ஆண்டவருக்கு போற வாக்குல என்ன பண்ணா, தூக்கி 4 எடுத்து பாக்கெட்ல போட்டு காணிக்கை கொடுக்கலான்னு போறான். அல்லேலூயா. தயவு செய்து காணிக்கை போடும்போது முன்னாடி பின்னாடி திருப்பி பாருங்க, அந்த நோட்டு எப்படி இருக்கு, கசங்கி இருக்கா, எப்படி இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பெஸ்ட்டா கொண்டு போய் கொடுத்தான். அதனாலதான் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன நீங்க சுகந்த வாசனைன்றீங்க? அப்போ உங்களுக்கு பலி கொடுத்து மிருகத்தினுடைய அந்த ரத்தத்தினாலதான் உங்களுக்கு அந்த வாசனாலதான் உங்களுக்கு சந்தோஷம் வருமோ? அதனாலதான் நீங்க பிரியப்படுவீங்களோ? அல்ல, அதுலதான் அந்த ரகசியம் இருக்கு. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:22.
அதற்கு சாமுவேல், ஆ, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் ஆ, சர்வாங்க தகனங்களும் ஆ, பலிகளும் ஆ. கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பிரியமா இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டு கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் கொழுப்பை பார்க்கிலும் நீங்கள் செவி கொடுப்பதே உத்தமம். அல்லேலூயா. அப்ப எதற்காக பலி அப்படிங்கிற அந்த கான்செப்ட தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, தலையீற்ற கொடுக்கணும், கொழுமையானதை கொடுக்கணும், பெஸ்ட கொடுக்கணும். அப்பனா அத நீ கேட்டிருக்கிற, பெஸ்ட கொடுக்கணும் நீ கேட்டிருக்கிற, அதன்படி செய்கிறாயா, கீழ்ப்படுகிறாயா? அந்த கீழ்ப்படிதலோடு நீ பலி செலுத்துறியா? அந்த கீழ்ப்படிதலை தான் பார்க்கிறாரே ஒழிய அவர் பலியை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் பலியிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. உன்னுடைய சர்வாங்க தகன பலியிலும் உன்னுடைய குற்ற நிவாரண பலியிலும் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீ எப்படி கொண்டு வர கீழ்ப்படிதலோடு? என்ன இவருக்கு பெஸ்ட கொடுக்கணுமோ? ஏன் கை கால் முடங்கினது ஊனமானதெல்லாம் கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டாரோ? என்னத்தையோ நான் என்ன பண்ணுவேன்? அது அடுத்து தலையிட்டுருங்க, அது அடுத்து வளரக்கூடிய ஜெனரேஷன், அதை போய் நான் ஒரு கொடுப்பேனா? அப்ப அந்த எண்ணம், அந்த சிந்தை, நான் ஏன் பெஸ்ட கொடுக்கணும், சாதாரணமானதை கொடுத்தா அவர் ஏற்றுக்கொள்ள, அந்த எண்ணத்தை பார்க்க விரும்புகிறார். நீ எப்படிப்பட்ட பலியை செலுத்த வர, உன்னைத்தான், உன் இருதயத்தை தான் பார்க்க விரும்புகிறார் ஒழிய உன் பலியை அவர் பார்க்கிற தேவன் அல்ல, அதிலே பிரியப்படுகிறதும் அல்ல. சாமுவேல் தெளிவா சொல்லிட்டான். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்ப நீ கீழ்ப்படிதலோடு கொடுக்கறியா? அதைத்தான் பார்க்க விரும்புறார். சரி, பார்த்தாரு, என்னடா நம்ம ஒரு கான்செப்ட் வச்சோம், இவன் கீழ்ப்படிதலோட கொடுக்கறானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் வச்சோம். இவன் என்ன பண்றான்? வருஷந்தோறும் வாரான், பலியை செலுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த ஆலயத்தை பூரா என்ன பண்றான்? ரத்த காடா நாசமாக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. சரி, இதை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்றாரு? பரிசுத்த பலியாக தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை ஒரே பலியாக, கடைசி பலியாக, உன்னத பலியாக, கிருபாதார பலியாக, பரிசுத்த பலியாக, அவருக்கு சுகந்த வாசனையாக தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை, தன்னுடைய ஒரே சுதந்திரவாளியை, அல்லேலூயா, தமக்காக ஒரு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார். வாசிங்க எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். நேத்து பிரசங்கத்துல இந்த வசனத்தை நான் குறிச்சு வச்சதுனால நான் ஆராதிக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு வீடு என்ன அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். எபிரேயர் 10:5. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் காணிக்கையும் பலியும் விரும்புகிற தேவன் அல்ல. கடைசியாக ஒரே பலியா செலுத்தி நாம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க அதே அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்னின பின் பாருங்க, அவர் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க வருஷம் சரி, மாசம் சரி, ஆலயத்துல ஆடை வெட்டுறது, மாடை வெட்டுறது, கோழியை வெட்டுறது, புறா வெட்டுறது, இப்படியே செலுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அப்படி செலுத்தப்படுகிற அந்த பலி அவர்களை பூரணராக்கப்படாததினாலே, அவர்கள் பாவம் மன்னிக்கப்படாததினாலே, அவர்கள் கீழ்ப்படிதலோடு அந்த சத்தியத்தை கடைபிடிக்காதபடினாலே, கடைசி கீழ்ப்படிதல் என்ன அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக பலியானார் அப்படிங்கிற அந்த சுகந்த வாசனையாகிய அந்த செய்தியை நீ கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்வாயானால், இயேசு எனக்காக தாங்க ரத்தம் சிந்தினார், எனக்காக தாங்க ஒரே தரம் பலியானார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி எவன் விசுவாசிக்கிறானோ, எவன் ஏற்றுக்கொள்கிறானோ, அப்படின்னு அர்த்தம், கீழ்ப்படுகிறானோ, அவன் ரட்சிக்கப்படுகிறான், மீட்கப்படுகிறான். அல்லேலூயா. அதான் முக்கியம்.
அப்ப அங்க இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மரண வாசனை, ஜீவ வாசனை, 2 விதமான வாசனை இருக்கிறது நாம் சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். எங்க ஊர் பக்கம் நாகலாபுரம் பக்கத்துல ஒரு பாஸ்டர் இருப்பார். ரொம்ப தாழ்மையா பேசுவார், அன்பா பேசுவாரு. அவருடைய பேச்சை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். யார்கிட்டையும் போய் ஈஸியா பேசிடுவார். பேசிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தான் கையில இருக்கிற ஒரு கைப்பிரதியை கொடுப்பார். இந்த நோட்டீஸ் ஏதாவது ஒரு கைப்பிரதியை கொடுத்துட்டு, பிரதர் உங்களுக்கு நான் 2 டிக்கெட் கொடுத்துருக்கிறேன் அப்படிம்பார். என்னங்க ஒண்ணுதான் கொடுத்துட்டு 2 டிக்கெட் அப்படிங்கிறீங்க? அதாவது இதுல நான் அவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசினேன்ல, அந்த வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து இந்த பேப்பர்ல போட்டிருக்கிற இந்த செய்தியை நீங்க படிச்சு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இயேசுவை நம்பி நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா இந்த பேப்பர் உங்களுக்கு பரலோகத்துக்கு போற டிக்கெட். என் பேச்ச மதிக்காம இதுல போட்டிருக்கதை ஏத்துக்காம இதை அப்படியே தூர வச்சு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு தனியா நீங்க போனீங்கன்னா இதே பேப்பர் உங்களுக்கு நரகத்துக்கு போற டிக்கெட். அல்லேலூயா. எந்த டிக்கெட் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதுதான் மரண வாசனை, ஜீவ வாசனை. கிறிஸ்து எனக்காக பலியானார் அப்படிங்கிற அந்த சுகந்த வாசனையாகி அந்த செய்தியை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். அது அவனுக்கு ஜீவ வாசனையாக மாறுகிறது. அதை கண்டுக்காம அதை கசக்கி போட்டு அதை தூர போட்டு அந்த வாசனையை நுகர்ந்து கொள்ளாம இது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிறவனுக்கு அவன் கெட்டு போகிறவனாக மரண வாசனையாக மாறுகிறது. ஒரே வாசனை தான். அல்லேலூயா. ஒரே போஜனம் தான். நம்ம திருவிருந்தில் எடுத்துக்கொள்ள அதான் சொல்ற பவுல் சொல்லுகிறார், அபாத்திரமாய் நீங்கள் போஜன பானம் பண்ணினால் என்ன பண்ணும்? அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும். அதே சமயத்துல அதை நாம் பாத்திரமாய் நாம போஜனம் பண்ணினால் நமக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்கும். ஒரே போஜனம் தான். அல்லேலூயா. ஒரே திருவிருந்து தான். அதுல நாம் பாத்திரமாய் பங்கு பெற்றால் அவருடைய சன்னிதானத்துக்கு போவோம். அபாத்திரமாய் பங்கு பெற்றால் அது என்னாகும்? அது நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்து நரகத்துக்கு நேராக கொண்டு போகும். நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பிள்ளைகள். அப்ப அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறதுனா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. சரியான புரிதல் இல்லாம கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசித்து அவசர அவசரமா சாப்பிடுறது, அது மென்னு நிதானமா ருசித்து சுவைத்து விரும்பி அப்படியே அதை மதிமயங்கி நல்ல ருசித்து சாப்பிட்டா தான் என்ன ஆகும்? மென்னு சாப்பிட்டா தான் என்ன ஆகும்? நல்ல சுவைச்சு மென்னு நல்ல உமிழ் நீர் ஃபுல்லா அந்த சாப்பாடுல போகணும். அல்லேலூயா. அந்த சாப்பாடுல பூரா நம்முடைய எச்சில் பட்டு நல்லா சுவைத்து மென்னு சாப்பிட்டா தான் அது ஜீரணமாகும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்துவ புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் நல்லா புரிஞ்சு நீங்க அவருக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அவரை நீங்க பாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறீங்க. சும்மா அவசர அவசரமா அள்ளி தெளிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு அவசர அவசரமா சாப்பிட்டு மென்னு முழுங்காம சரியா மென்னு இது பண்ணாம அப்படியே நீங்க முழுங்குனீங்க அப்படின்னா ஆகும்? வயிற்றுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். அல்லேலூயா. பாருங்க, நேற்று நைட்டும் பிரியாணி சாப்பிட்டேன், ஏப்பமா வருது. அல்லேலூயா. நெய் ஜாஸ்தி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது, பாத்திரமாய் போஜனமானம் பண்ணுதல். அப்படி என்ன அர்த்தம்? நின்னு நிதானித்து யோசித்து புரிந்து அறிந்து மனம் உவந்து விரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் மாறுகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.